அன்பான மோடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை நாசம் செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக அறிவித்து வீதியிலே இறங்கியிருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம்னு பேசுறாரு. நாம் என்ன கேட்கணும்னா, தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்கு தமிழ்நாடு என்பது பாகிஸ்தானா அல்லது பங்களாதேஷா? தமிழ்நாட்டுக்கு நிதி தரவில்லை, பள்ளிக்கூடத்துக்கு தேவைப்படுகின்ற நிதியை அவர் அனுமதிக்கவில்லை, நம்ம பிள்ளைகளுடைய கல்விக்கூடங்கள் நெருக்கடியை சந்திக்கின்றன, நம்ம பள்ளிக்கூடத்தில் புத்தகம் அச்சடிக்கிறது கூட நிதி தராத ஒரு அரசாக பிஜேபி அரசு இருக்கு. நம்ம சில கேள்வி கேட்கணும். பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணிருக்கு பிஜேபி? பிஜேபி இது வரைக்கும் நல்லது பண்ண ஏதாவது ஒரு விஷயத்தை பிஜேபி காரங்க சொல்லுவாங்களா? அப்படி அவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இருக்குதா? 40 வருஷம் கட்சி நடத்துது பிஜேபி. 40 வருஷம் பிஜேபி கட்சி நடத்துது. அவங்க கிட்ட கேட்கிறேன், இங்க பிஜேபியோட வேட்பாளர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. நிறைய வியாக்கியானம் பேசுறாங்க பிஜேபி காரங்க. தமிழ்நாடு அப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சு, அது பண்ணல, இது பண்ணல, எல்லாம் பேசுறாங்க. ஒரே ஒரு கேள்வி நீங்க என்ன கேட்கணும்னா, பிஜேபியுடைய தலைவர் நரேந்திர மோடி வர்றாரு, பிரதமர் வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது தலைவர்களோட படத்துக்கு மாலை போடுறாரு, காமராஜர் படத்துக்கு மாலை போடுறாரு, எம்ஜிஆர் படத்துக்கு மாலை போடுறாரு, முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மாலை போடுறாரு. முந்தானேத்து அவர் வந்தபோது அறிஞர் அண்ணா படத்துக்கு மாலை போட்டிருக்காரு. காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரரு, முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரரு, அறிஞர் அண்ணா திமுக காரரு, எம்ஜிஆர் அதிமுக காரரு. 40 வருஷமா பிஜேபி கட்சி நடத்துறாங்களே, உங்க கட்சியில பேர் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணு ஒரு தலைவர் பேரை கூட உங்களால சொல்ல முடியல. ஒரு தலைவர் படத்தை கூட நீங்க வச்சு மரியாதை செலுத்த முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணன ஒரு தலைவனை கூட அடையாளம் காட்ட முடியாத ஒரு கேடுகட்ட கட்சியாகத்தான் பிஜேபி இருக்கிறது. இதான் பிஜேபி. திமுக தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணவங்க இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க, காங்கிரஸ்ல, கம்யூனிஸ்ட்ல, முஸ்லீம் கட்சிகள்ல, திராவிட இயக்கங்கள், எல்லா கட்சிகளையும் கேட்டீங்கன்னா ஒரு பட்டியல் கொடுப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணவங்க பட்டியல். ஆனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டியல் பிஜேபி தர முடியுமா? ஒரு 4 பேர் சொல்ல முடியுமா? அந்த கட்சி தலைவர் நரேந்திர மோடியாலே சொல்ல முடியலையே. அறிஞர் அண்ணா படத்துக்கு மாலை போடுறீங்க, அவர் திமுக கட்சிக்காரரு. எம்ஜிஆர் படத்துக்கு மாலை போடுறீங்க, அவர் அதிமுக கட்சிக்காரரு. ஜெயலலிதா அம்மையார் படத்துக்கு மாலை போடுறீங்க, அந்தமா அதிமுக காரங்க. ஏன் உங்க கட்சியில ஆளே இல்லையாப்பா மாலை போடுறதுக்கு? உலகத்திலேங்க அடுத்த கட்சி தலைவருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தக்கூடிய கட்சியும் சொந்த கட்சியில் அப்படி யாருமே இல்ல. எங்களுக்கு நல்லது பண்ணன, இந்த ஊருக்கு நல்லது பண்ண ஒரு தலைவர் கூட இல்லாத கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி காரங்க தான். ஒரே கட்சி பிஜேபி காரங்க தான். நீங்க வேணா உங்க ஊர்ல ஓட்டு கேட்டு பிஜேபி அந்த அம்மா வருவாங்க, அந்த அம்மாட்ட கேளுங்க, அம்மா உங்க கட்சி நல்லது பண்ணவங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணவங்க யாராவது 4 பேர் சொல்லுங்கம்மான்னு கேளுங்க. அவங்க பேரே அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க பேரே அவங்க சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திர பேரை சொல்ல முடியாது. அண்ணாமலை பேரை சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? 5 வருஷம் தலைவரா இருந்தாரு. தமிழ்நாட்டுக்காக ஏதாவது ஒரு போராட்டம் அண்ணாமலை நடத்தினாரா? ஏதாவது ஒரு போராட்டம்? பெரிய தலைவர் மாதிரி ஒரு படம் போடுறாரு, ஏதாவது ஒரு போராட்டம்? ஒரே ஒரு முறை சென்னையில அங்க செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்துக்கு போனாரு. போலீஸ் வந்து கைது பண்றான்னு சொன்ன உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயிட்டு இந்த ஆட்டோவை நிறுத்தி ஆட்டோவில் ஏறி ஓடி போனவர் தான் அண்ணாமலை. போலீஸை கண்டு பயந்து ஓடி போனவர் தான் அண்ணாமலை. ஓடுகாலி அண்ணாமலை என்று சென்னையிலே சொல்வார்கள். சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் நல்லாவே. பயந்து ஓடிடுவாப்ல போலீஸ் வந்தா. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இது என்னங்க கூத்துது? இது என்ன கூத்துது? அண்ணாமலை என்ன பண்ணுவாருன்னா, காலையில எந்திரிச்சோட பல்லு விளக்கிறதுக்கு முன்னாடி பேட்டி தருவாரு. பத்திரிகையாளர் எல்லாம் கூட்டி வச்சு ஒரு பேட்டி தருவாரு. பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்து ஒரு பேட்டி தருவாரு. ரயில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி, இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி, தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி,
இதை தவிர பேட்டி கொடுத்ததை தவிர அண்ணாமலை எதையும் செஞ்சதில்லை, நயினா நாகேந்திரனும் செஞ்சதில்லை, நரேந்திர மோடி பேட்டி கூட கொடுத்தது கிடையாது. இது கட்சியாங்க? சரி, போன தேர்தலில் மொடக்குறிச்சியிலிருந்து பிஜேபி காரரை ஜெயிக்க வச்சு அனுப்புனீங்க. அந்த அம்மையார் 5 வருஷத்துல உங்க தொகுதிக்காக சட்டசபையில ஏதாவது பேசினாங்களா? ஏதாவது பேசினாங்களா? சொல்லுங்க, ஏதாவது பேசிருக்காங்களா? நீங்க தான் அனுப்புனீங்க. சட்டசபைக்கு போய் நல்லா டீ சாப்பிட்டுட்டு பப்ஸ் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா திரும்பி வந்திருக்கிறாங்க, பத்திரமா வந்திருக்கிறாங்க. உங்களுக்காக ஒரு கேள்வி கூட சட்டசபையில் கேட்க முடியாத பிஜேபி எதுக்கு மறுபடியும் நீங்க தேர்ந்தெடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. உங்களால பதில் சொல்ல முடியுமா? அந்த அம்மாவால பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? இப்படிப்பட்ட ஒரு கட்சியை கொண்டாந்து நம்ம தலையில கட்டியிருக்கிறாரு எடப்பாடியார் அவர்கள். மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி இருக்கு எங்களுக்கு. அது என்னன்னா, நீங்க அதிமுக பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் அதிக காலம் ஆட்சியில் இருந்ததுல அதிமுக ஒண்ணு, அதிக முதலமைச்சரை கொடுத்தீங்க, எல்லாம் சரி. அதிமுகவை 5-6 உடைச்சது யாரு? உங்க கட்சியை உடைச்சது யாரு? உங்க கட்சி எத்தனை பிரிவா இருக்கு? எடப்பாடியார் பிரிவு, டிடிவி பிரிவு, சசிகலா பிரிவு. உங்கள் கட்சியிலிருந்து பிரிவு எடுத்தவர் தாவேக்காக்கு போயிட்டாரு, விஜயகுல சுத்துறாரு. உங்க கட்சியிலிருந்து வெளியே போனவர் பிஜேபி தலைவர் ஆயிட்டாரு. உங்க கட்சியிலிருந்து எல்லாரும் வெளியே போறாங்க. உங்க கட்சியை நாசமாக்கி உடைத்த கட்சி எது? உங்களுக்கு நாங்க சொல்றது மேல உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், ஆனா உங்களை பார்த்து கேட்கிறேன், அதிமுக கட்சியை உடைச்சது யாருங்க? 5-6 உடைச்சது யாரு? திமுக கட்சி உடைச்சதா? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க உடைச்சாங்களா? யார் உடைச்சா? எடப்பாடியாரை பார்த்து கேளுங்க, உங்க கட்சி யார் சார் உடைச்சாங்க? உங்க கட்சியை பிஜேபி உடைச்சது. நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம குடும்பத்தை உடைச்சவனோட நம்ம சம்பந்தம் வச்சுக்குவோமா? தொடர்பு வச்சுக்குவோமா? அண்ணன் தம்பி பழக்கம் பண்ணுவோமா? சொல்லுங்க, பண்ணுவோமா? பண்ணுவீங்களா? நீங்க உங்க குடும்பத்தை நாசம் பண்ண ஒரு குடும்பத்தோட நீங்க சொந்த பந்தம் வச்சுக்குவீங்களா? வச்சுக்குவீங்களா? அது மான பிரச்சனையா இருக்காதா? வீட்டுல காரி துப்ப மாட்டானா? சொல்லுங்க, காரி துப்ப மாட்டாங்களா? சோறு போடுவாங்க, நம்மளுக்கு மரியாதை இருக்குமா? ஒரு கல்யாணம் காட்சி போக முடியுமா? தலை நிமிர்ந்து நிக்க முடியுமா? அங்கெல்லாம் முடியாது இல்ல. அப்புறம் எதுக்கு உங்க கட்சியை நாசம் பண்ண பிஜேபியோட கூட்டணி ஏன் சார் வச்சிருக்கீங்க? ஏன் சார் கூட்டணி? அப்படி என்ன நல்லது பண்ணிச்சு உங்களுக்கு? ஒண்ணும் பண்ணலையே. உங்க கட்சியை நாசம் பண்ணிட்டா, 5-6 உடைச்சிட்டான். அவ்வளவு பெரிய கட்சி உங்க கட்சி. ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்க? மோடியை பார்த்து இந்தியாவே அவர்தான் பிரதமர் சொன்னப்ப ஜெயலலிதா அம்மையார் ஒண்ணு சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். நான் நீங்க ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவேன்னு பேசுறீங்க, அதனால சொல்றேன். அந்த மோடியா இந்த லேடியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தனியா நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க 40 தொகுதியில. அது தைரியம், அது தில்லு, அது சுயமரியாதை. உங்களுக்கு என்ன சார் இருக்கு? உங்களுக்கு என்ன இருக்கு? ஜெயலலிதா அம்மையார் ஜெயில போட்டது யாரு? நீதிபதியை கையிலே வச்சிருக்கக்கூடிய பிஜேபி. அந்த அம்மாவுக்கு ஜெயில என்னாச்சுன்னு தெரியல. ஜெயில இருந்து வெளியே வந்து 1 வருஷத்துல இறந்து போயிட்டாங்க. நானு உங்களுக்கு சில வருஷத்துக்கு ஞாபகப்படுத்தணும். ஜெயலலிதா அம்மையார் செத்த உடனே காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு செய்தி வெளியிடுறாங்க. ஆனா சாயந்தரம் 5 மணிக்குள்ள அடக்கம் பண்ணணும்னு அதிமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அந்த அம்மாவுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வர்றதுக்குள்ள அவசரம் அந்த அம்மாவை புதைச்சாங்களே, அந்த வேலையை செஞ்சது யாரு? அந்த வேலை செஞ்சது யாரு? வெங்கையா நாயுடு என்கின்ற பிஜேபியோட தலைவர். அன்னைக்கு துணை ஜனாதிபதியா இருந்தார். அந்த ஆள் தான் வந்து ஜெயலலிதா அம்மையார் உடம்போடைய தலைமாட்டில உட்கார்ந்து இருந்தார், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் தான் உட்கார்ந்து உடனடியா புதைச்சு அதிமுககாரங்க, அந்த தொண்டர்கள், கடைக்கோடி தொண்டர்கள், கன்னியாகுமரியில இருந்து அத்தனை பகுதியிலும் இருந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு மரியாதை செலுத்துறதுக்குள்ள அந்த அம்மாவை மூடி புதைச்சாங்களே. அப்பேற்பட்ட துரோகம் செய்த ஒரு பாஜகவோடு அதிமுகவுக்கு கூட்டணி எதுக்கு என்று நான் கேட்க விரும்புகிறேன். இதெல்லாம் கேட்டாதாங்க
மரியாதை உள்ள மனிதனாக நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்க எதுக்கு ஓட்டு போடணும்னு யோசிங்க. அதே சமயம் இந்த ஏரியாவில் கையில பைப் லைனை போடுறேன்னு சொல்லி விவசாய நிலத்தை எல்லாம் புடுங்கினா, ஐடிபிஎல் லைனை போடுறேன்னு சொல்லி விவசாய நிலத்தை புடுங்கினா, அதையெல்லாம் எதிர்த்து நின்று போராடியவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கணேசமூர்த்தி அவர்கள். மறைந்த கணேசமூர்த்தி அவர்கள் போராட்ட காலத்தில் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோடு பிற கட்சி ஜனநாயக அமைப்புகளோடு சேர்ந்து நின்று விவசாய அமைப்புகளோடு சேர்ந்து நின்று போராடி இந்த நிலத்தை காப்பாற்றினார், இந்த ஊரை காப்பாற்றினார். அந்த கட்சியினுடைய வேட்பாளராக செந்தில்நாதன் இங்க நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய, தமிழர்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து, ஒரு கட்சியில் இருந்து, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறீர்களா அல்லது தமிழ்நாட்டையே நாசம் செய்கின்ற பிஜேபி தேர்ந்தெடுக்க போறீங்களா? உங்களுக்கு யார் வேணும்? ஏற்கனவே பிஜேபி நீங்க தேர்ந்தெடுத்து மொடக்குறிச்சிக்கு மரியாதை போச்சு. ஏன் மரியாதை போச்சுன்னு கேளுங்க, நான் சொல்றேன். இதே மொடக்குறிச்சியில 30 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நடந்தப்ப 1996 அன்னைக்கு தேர்தல் நடந்தப்ப பெரியவங்களா இருக்கிறீங்க, மறந்துருக்க மாட்டீங்க. இந்தியாவிலேயே அதிக வேட்பாளரை நிறுத்தி விவசாயிகள் கோரிக்கை நடைமுறைப்படுத்தணும்னு 1066 வேட்பாளர் நிறுத்திய ஊர் தான் மொடக்குறிச்சி. அப்படி போர் குணம் கொண்ட, சண்டை ஓடுகின்ற, போராட்ட குணம் கொண்ட இந்த மண்ணு பிஜேபி காரரை போய் அனுப்பி இருக்கேன்னு நாங்கெல்லாம் வருத்தப்பட்டோம். இப்ப ஏற்பட்ட வரலாறு கொண்ட மொடக்குறிச்சி போயும் பிஜேபிக்கா ஓட்டு போட்டுச்சு. அப்படி ஆக அந்த சூழ்நிலையில அன்றைக்கு மொடக்குறிச்சி மக்களுடைய வெற்றி வேட்பாளராக மரியாதைக்குரிய அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் பெருவெற்றி பெற்றாங்க. அப்பேற்பட்ட மண் இந்த மண்ணு. சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் யாரு? அவர்கள் விடுதலை புலிகளுக்காக போராட்ட களத்தில் துணை நின்றவர். விடுதலை புலிகளுக்காக துணை செய்து அவர்களுக்காக தங்களுடைய இடத்தை கொடுத்து, பயிற்சிக்கான இடத்தை கொடுத்து, காயம்பட்ட போராளிகளுக்கு சிகிச்சை செய்து அந்த விடுதலை புலிகளை பாதுகாக்கக்கூடிய பணிகளை செய்தவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். எத்தனை வழக்கு, எத்தனை சிறை, ஈழ விடுதலைக்காக, தமிழர்களுக்காக கழுத்திலே சைனடு குப்பையை கட்டிக்கொண்டு அங்கே களம் கண்டார்கள் விடுதலை புலிகள். அவர்களுக்காக துணை நின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க போறீங்களா? அல்லது தமிழை குழி தோண்டி புதைப்பேன் என்று சொல்லுகிற பிஜேபி ஆதரிக்க போறீங்களா? போராளிக்கு உங்கள் வாக்கா அல்லது தமிழர்களை ஏமாளிகளாக மாற்றுகின்ற பாஜகவுக்கு உங்க வாக்கா? எதுக்கு மானமுள்ள தமிழர்களாக நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை தேர்ந்தெடுக்க. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சூழல் இன்னைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சூழல் நிற்கிறான் இன்னைக்கு. நீங்க உங்க ஓட்டை கொண்டு போய் இந்த சீமான் கும்பலுக்கு எல்லாம் போய் வேஸ்ட் பண்ணிடாரு, வீணாக்கிறாரு. அவங்க ஒரு கோமாளி கூட்டம். அவங்க வாய் வைக்காத கட்சியே கிடையாது, இடமே கிடையாது. 17 வருஷமா தமிழனுக்கு பேசி காசை சுரண்டி தமிழனை ஏமாத்திய கூட்டம் அந்த கூட்டம். அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு வீணடிக்காது. இங்க மக்களுக்காக போராடக்கூடிய, மக்களுக்காக கேள்வி மொடக்குறிச்சிக்காக பேசுறதுக்கான ஆளை அனுப்புங்க. தமிழ்நாட்டை காக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய அனுப்புங்க. செந்தில்நாதன் இங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். அவர் வெற்றி பெறணும். அதான் முக்கியம். இதை தவிர பிஜேபி தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஊர் முழுக்க மார்வாடிக்கார கடை திறந்துட்டு போறான். பிஜேபி காரனுக்கு என்ன வேலை? சேட்டுக்கு கூல கும்பிடு போட்டு அவனோட கடையை திறந்து வைக்கிறது, பிசினஸ் திறந்து வைக்கிறது. ஏன் போன தடவை தேர்தல் நின்று ஜெயிச்ச பிஜேபி அம்மா அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தினாங்க. அவங்களுக்கு பள்ளிக்கூடம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலா? அந்த ஸ்கூல் தமிழனுக்கு வித்தாங்களா, சேட்டு மார்வாடிக்கு வித்தாங்களா? கேட்டு பாருங்க. சேட்டு மார்வாடிக்கு வித்திருக்கிறாங்க. ஏன் தமிழனே இல்லையா? தமிழ் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்துறது சேட்டு மார்வாடி தான் கிடைச்சானா? இப்படி சேட்டு மார்வாடி கையில கொண்டு போய் தமிழ்நாட்டுடைய வியாபாரத்தை எல்லாம் அடகு வைக்கிறாங்களே, இது தேவையான்னு கேட்கிறேன் நான். கோயம்புத்தூர் சேட்டு மார்வாடிக்கு போயிருச்சு, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பூ மார்க்கெட் போயிருச்சு, ஆர்எஸ்புரம் போயிருச்சு, வெங்கையகவுடர் வீதி, ஒப்பனக்கார வீதி, ராஜா வீதி, மரக்கடை, எல்லா இடத்துல இருந்து வியாபாரம் சேட்டு மார்வாடி போயிருச்சு. ஈரோடு வியாபாரம்
சேட்டு மார்வாடிக்கு போயிருச்சு. மஞ்சள் வியாபாரம் சேட்டு வியாபாரம் தான் கட்டுப்படுத்துறான். நூல் வியாபாரம் சேட்டு தான் கட்டுப்படுத்துறான். பருத்தி வியாபாரம் சேட்டு தான் கட்டுப்படுத்துறான். அப்ப நம்ம எல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? எதுக்கு தமிழ்ல நம்ம எல்லாம் வாழறோம்? இத்தனையும் பண்ணி விட்டது பிஜேபி காரன். இதை வளர்த்து விட்டது பிஜேபி காரன். பிஜேபி வளர்த்தது இந்த சேட்டு மார்வாடி. ஓட்டு போறது நம்ம ஆளுங்களுடைய இடிச்சாயப்பாடு எவனுமே கிடையாது. ஒரு குஜராத் வடநாட்டாங்கட்சிக்கு எதுக்கு சார் ஓட்டு? இங்க இருக்கக்கூடிய அதிமுக குஜராத்ல போட்டி போட முடியுமா? அவ்வளவு வியாக்கியானமா பிஜேபி காரங்க பேசுறாங்களே. நான் கேட்கிறேன், உங்க ஊர் கட்சி குஜராத் நடத்த முடியுமாயா? நீங்க கொடி கட்டிருக்காங்க குஜராத்ல, விட்டுருவானாவே விரட்டிடுவான், விரட்டி அடிச்சிருவான். கொடியை ஏற்ற கூட முடியாது, கொடி கம்பத்தை நட முடியாது குஜராத்ல. நீ அவன் சூடு சொல்ற இருக்கிறான். வெளி மாநிலத்தினுடைய கட்சி எதுக்கிட்ட இங்க நடுற, எதுக்கு இங்க வர்றேன்னு அவன் கேட்கிறான். ஆனா அவன் சம்பந்தம் இல்லாத குஜராத்துக்கார இங்க கொடியை நட்டு பாரத் மாதா கி ஜெய்னு வர்றான். என்னடா பாரத் மாதா கி ஜெய்? இது தமிழ் மன்றா, தமிழ் தாய் இருக்கக்கூடிய மன்றா. இங்க தமிழ் தாய்க்கு தாண்டா வணக்கமே ஒழிய உன் பாரத் மாதா அங்க கொண்டு போய் வச்சுக்கோ, அங்க கொண்டு போய் வச்சுக்கோ, டெல்லியில போய் வச்சுக்கோ. எவ்வளவு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டை வந்து இங்க இந்திக்காரனா மாத்திட்டு இருப்ப? இந்திக்காரனா மாத்திட்டு எல்லா இடத்துல இந்திக்காரனா இருக்கானா இந்தியா? யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்து இறக்குனா? பிஜேபி காரன் வந்து இறக்குனா? ஏன் அவன் ஊர்ல வேலை தர முடியல, நீங்க வேலை தரீங்க. நீங்க வேலை தரீங்க, அவன் ஊர்ல வேலை தரல. நாளைக்கு அவனுக்கு ஓட்டு போட்டா நம்ம ஊரும் வேலை இல்லாம போய் நம்ம பயிலுக உத்தரப்பிரதேசம், ஒரிசா, பீகார், குஜராத் ஓட வேண்டி இருக்கும். உள்ளூர்ல தொழில் பண்ண முடியாது, உள்ளூர்ல வாழ முடியாது. அப்படி இல்லாம தானே அங்க இருந்து வாழ்க்கை இல்லாம தானே அங்கிருந்து ஓடி வர்றான். அதை பார்த்தா நம்ம திருந்த வேண்டாமா? நம்மளுக்கு புத்தி வர வேண்டாமா? அதனாலதான் சொல்றேன், இந்த பிஜேபி காரனுக்கு ஓட்டு போட்டா உத்தரப்பிரதேசம் மாதிரி நாடு மாறி போயிடும், நாடு மாறி போயிடும். அதையெல்லாம் துரத்தி விட்டுட்டு தமிழ்நாட்டு கட்சி இருக்குது, தமிழர்களுக்காக போராடுகின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இந்த போராளிகளுக்கு அன்றைக்கு விடுதலை புலிகளுக்கு அன்றிலிருந்து இன்று வரை துணை நின்றவர்கள், துணை நிற்கக்கூடியவங்க, விடுதலை புலிகளை விட சிறந்த போராளியை சொல்லிட முடியுமாங்க? ஏதோ பிஜேபி காரன் வர்றானே அவனால ஒருத்தர் சொல்ல முடியுமா? அவன் சொல்ல முடியுமா? ஒரு தமிழனாக இங்க நின்று படை கட்டினானே சொல்ல முடியுமா அவனால? முடியாது. அவனுக்கு வரலாறு கிடையாதுங்க. பிஜேபி காரனுக்கு, பிஜேபி காரனுக்கு என்ன வரலாறு இருக்கு? அவன் கட்சி தலைவர் நரேந்திர மோடி பிரதமர் இங்க வந்தா மத்த கட்சி தலைவரோட படத்துக்கு மாலை போடுறாங்க, மத்த கட்சி தலைவருக்கு மாலை போடுறாங்க. ஆனா விடுதலை புலிகள் எடுத்தீங்க 40,000 பேர் படத்தை வைத்துக் கொண்டு அவங்க மாவீர நாள் நடத்தக்கூடியவங்க, நெஞ்சை நிமிர்த்தி இந்த இனத்திற்காக உயிர் கொடுத்த 40,000 மாவீரர்களுக்காக அவர்கள் நிகழ்ச்சி நடத்தக்கூடியவங்க, வீர வணக்கம் செய்யக்கூடியவங்க, தமிழினத்தை பாதுகாத்ததற்காக போர் புரிந்த உயிர் கொடுத்த போராளிகளை ஆதரித்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கா? அல்ல வீர சாவர்கர் சொல்றானே வெள்ளைக்காரன் ஷூவை நக்கிய சாவர்கர் கும்பலுக்கா? எதுக்கு எதுக்கு ஓட்டு போட போறீங்க? தமிழ்நாட்டை இந்து முஸ்லீம் பிரிக்கிறான், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. கேட்கறது நல்லா இருக்கும். அப்பா முஸ்லீம் பார் வளரான் பார், முஸ்லீம் பார் குழந்தை பெற்றுக்கிறான் பார், கிறிஸ்டியன் பார் எல்லா இடத்துலயும் சர்ச்சை கட்டுறான் பார் சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவான். சரிடா, சேட்டு மார்வாடி கடையா திறக்குதுடா, அதை பத்தி வாய தரடா கேளுங்க. முஸ்லீமை பத்தி பேசுற, கிறிஸ்தவனை பத்தி பேசுற, சேட்டு மார்வாடி வரான எல்லா இடத்துலயும். அவன் யாரு? இல்ல ஜி அவனெல்லாம் இந்து ஜி, இந்த ஜி அவனெல்லாம் இந்து ஜி. அவர் பாய் இங்கே நம்ம கூட இருக்கிறவனாச்சாடா, தமிழன் தானடா, நம்மள மாதிரி இட்லி சாப்பிடறான், தோசை சாப்பிடறான், நம்ம ஊருக்காரன் தானடா. அது வேற ஜி, அவனெல்லாம் வளர விடக்கூடாது ஜி, ஜியை வளர்த்தணும். யார் இந்த ஜியே? குஜராத்ல இருந்து வர்ற ஜி, சேட்டு ஜி. அந்த சேட் ஜியை வளர்த்துறதுக்கு இங்க கொடி உடிச்சு சுத்திட்டு இருக்கிறான் வெக்கம் இல்லாம. சொல்லுங்க, உனக்கு முஸ்லீம் இங்க இருக்க நம்ம ஆளுங்க, அவன் இங்க இருந்தா முஸ்லீமா மாறினா, நீ பண்ண ஜாதி பிரச்சனைனால மாறினா, அவன் எதிரியாமா. தீரன் சின்னமலையோட சண்டை போட்டு கூட நின்று தீரன் சின்னமலைக்காக உயிர் கொடுத்த முஸ்லீம் நம்மளுக்கு எதிரி. நான் இப்பதான் வரலாறு சொல்லிட்டு வந்தேன். தீரன் சின்னமலைக்காக 36 முஸ்லீம்கள் தூக்கில் ஏறினார்கள். 36 முஸ்லீம் தூக்கில் ஏறினா மறந்துடாதீங்க. பேர் சொல்றேன், முகமது ஆசம் ஒரு தளபதி தன் கழுத்தை அறுத்துக் கொண்டு தீரன் சின்னமலையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன் கழுத்தை அறுந்து கூட இறந்து போனார். திப்பு சுல்தானோட தளபதி ரோனுல்லா கான், அவர் வெள்ளக்காரன மாட்டி தூக்கிலிட்டு படுகொலை செய்யப்பட்டார். கனிஜா கான்
தீரன் சின்னமலையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போர் புரிந்த ஒரு தளபதி அவர் தூக்கிலிட்டு படுகொலை செய்யப்பட்டார். புத்தே முகமது, அந்த முகமதியின் தூக்கிலிட்டு கொன்றார்கள். இப்படி 36 முஸ்லிம்களை தீரன் சின்னமலையை காட்டிக் கொடுக்க கூடாது என்பதற்காக போர் புரிந்த முஸ்லிம்களை வெள்ளக்கார படுகொலை செஞ்சான். அந்த முஸ்லீமும் நம்மளுக்கு எதிரியாமா, அந்த முஸ்லீமு நம்மளுக்கு எதிரியாமா. ஆனா இங்க நம்ம பிசினஸ் எல்லாம், நம்ம வியாபாரத்தை எல்லாம் புடுங்குற சேட்டு மார்வாடி இந்துவாமா. என்னங்கடா கூத்து, என்ன கூத்து? சேட்டு மார்வாடி இந்துனா முருகனுக்கு மொட்டை அடிப்பானா, அழகு குத்துவானா, இல்ல காவடி தூக்குவானா? முருகனுக்கு காவடி தூக்குவானா, மொட்டை அடிப்பானா கேக்குற? இல்ல நரேந்திர மோடி தான் பண்ணுவாரா? திடீர்னு முருகன் மேல பாசத்தோட கொந்தளிக்கிறீங்களே. மதுரைக்காரன் ஒருத்தன் கூட உங்களை ஆதரிக்கல. மதுரைக்குள்ளார போடான்னு துரத்தி விட்டான். நீயும் போய் ஆடுன சிக்கந்தர் தர்காவை இடிக்கிறேன் குடிக்கிறேன்ட்டு. சிக்கந்தர் தர்காவை இடிப்பேன்னு சொன்ன எச்ராஜாவுக்கு என்னங்காச்சு? என்னாச்சு எச்ராஜாவுக்கு? ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. மதுரையில இவன் கலவரம் பண்ண ஒரு விஷயத்தை கூட மதுரைக்காரன் ஆதரிக்கல. மதுரைக்காரன் ஆதரிக்கல. அவனுக்கு தெரியும் ஊருக்குள்ள என்ன விஷயம். சிக்கந்தர் தர்காவோ திருப்பரங்குன்றமோ அதெல்லாம் அந்த ஊர்ல இருந்தது, காலங்காலமா இருக்கிறது. திருப்பரங்குன்றத்துக்கும் போவான், சிக்கந்தர் தர்காவுக்கும் போவான், காஜிமார் பள்ளிவாசலுக்கும் போவான், அங்க நெல்பேட்டை சர்ச்சுக்கும் போவான், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போவான், அழகர் கோயிலுக்கும் போவான், எல்லாத்தையும் செய்வான் மதுரைக்காரன். அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஏன்னா அங்க காஜிமார் பெரிய பள்ளிவாசல் ஒண்ணு இருக்குது, மசூதி. அந்த மசூதியை கட்டி கொடுத்தது பாண்டிய அரசன் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்தான். ஒரு பாண்டிய அரசனுக்கு இருந்த அறிவு பாஜக காரனுக்கு இருக்கா? ஒரு பாண்டிய அரசனுக்கு இருந்த அந்த மத நல்லிணக்கம் நம்பிக்கை இவங்களுக்கு உண்டா? இல்லையே. தர்காவை இடிக்கிறேன் தர்காவை இடிக்கிறேன்னு சொல்றான். திருப்பத்தூர் தர்காவை வளர்த்து கட்டி கொடுத்தது யாரு? மருதுபாண்டியர்கள். மருதுபாண்டியர்கள். அங்கே நாகூர்ல இருக்கக்கூடிய நாகூர் தர்காவை மினாரை கட்டி கொடுத்தது யாரு? அங்க இருந்த தஞ்சாவூர் ராஜாக்கள். ஏர்வாடி தர்காவுக்கு இன்னைக்கும் சத்திரக்கூடு கொடுக்கிறது யாரு? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க, நம்ம ஆளுங்க தான். இப்படி ஒன்னா மண்ணா ஒன்னா இருக்கக்கூடிய ஊர்ல குண்டு வைக்கிறதுக்கு வந்திருக்கான் பிஜேபி காரன், RSS காரன் வருவான். எங்க காலத்துல டவுசர் போட்டு சுத்திட்டு இருந்தா இப்ப பேண்ட் போட்டு வர்றான். இந்து ஒழுக்கம், உங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லித்தர்றேன், உங்களுக்கு எல்லாம் வந்து இந்து தர்மத்தை சொல்லித்தர்றேன், சனாதன தர்மத்தை சொல்லித்தரேன் வருவான். வந்து நம்ம பிள்ளைகளை கூட்டு போய் உடற்பயிற்சி சொல்லித்தரேன் 4 நாள் கிரவுண்ட்ல சுத்த விடுவேன். 5வது நாள் நான் பயிற்சி கூட்டு போறேன்னு சொல்லி குண்டு வைக்க கத்து தருவான், கொலை பண்றது கத்து தருவான், கற்பழிக்க கத்து தருவான், ரேப் பண்றது, கலவரம் பண்றது, இதை கத்து கொடுப்பான். பிள்ளைங்க அனுப்பிடாதீங்க, பிள்ளைங்க அனுப்பிடாதீங்க. நம்மளோட ஒழுக்கமா வேற யாரும் வளர்த்துறா? வடநாட்டுக்காரன் ஒழுங்கா வளர்த்துவானா பிள்ளைய? அவன் வளர்த்துருக்கானா முதல்ல சொல்லுங்க. அவன் இங்க வந்து RSS காரங்க வந்து இந்து ஜி, நாங்களாம் சனாதன ஜி, இந்து தர்மத்தை காப்போம் ஜி, நாங்க காப்பாத்துறோம்டா, நீ கிளம்புடா நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும். அவன் யாரு? அவன் RSS காரன் யாரு? சுபாஷ் சந்திர போஸை காட்டி கொடுத்தவன், காந்தியை கொலை பண்ணவன், காமராஜரை எரிச்சு கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணவன், தமிழ்நாட்டுக்குன்னு எந்த நல்லதும் பண்ணல, கலவரம் பண்ணவன். அவனை வந்து ஊருக்குள்ள விட்டுருக்கீங்களே, கவலையா இருக்குங்க எனக்கு. இது தீரன் சின்னமலை களமாண்ட மண். தீரன் சின்னமலையோட திப்பு சுல்தானோட படை வீரர்கள் நின்று வெள்ளைக்காரனை விரட்டிய மண்ணு. அப்படிப்பட்ட மண்ணுல பைந்தாங்கோழி பயலுங்க பார்த்தா ஓடி போறவனுங்க, கலவரம் மூட்டக்கூடியவனுங்க, தமிழர்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் பிரிக்கக்கூடியவன், அந்த கும்பல் நம்ம ஊர்ல வரலாமா? நம்ம ஊர்ல பிரச்சாரம் பண்ணலாமா? நிறைய ஊருக்குள்ள வர்றதே தப்பு. இது ஊழைக்கிட்டு வர வருது, இது ஊழைக்கிட்டு வருது. அதனால சொல்றேங்க, இந்த ஊரை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு, எங்களுக்கு இருக்கு. உங்க மண்ணுக்காக குரல் கொடுக்கக்கூடிய செந்தில்நாதன் வெற்றி பெற வேண்டும். அவர் வெற்றி பெற்று அவர் வந்து சட்டசபைக்கு போகணும். மறுபடியும் இங்க இருந்து ஒரு பொம்மை அனுப்பி வைக்காதீங்க, ஒரு போராளி அனுப்பி வைங்க. ஒரு போராளி அனுப்பி வைங்க. பொம்மை அனுப்பி என்ன பண்ண போகுது? அந்த அம்மா அங்க போய் தாங்க தன்னுடைய பள்ளிக்கூடத்தை சேட்டு மார்வாடி விற்கிறதுக்காக பேரம் பேசிட்டு சட்டசபைக்கு நீங்க இங்க அனுப்பி இருக்கிறீங்க, உங்க தொகுதி பிரச்சனையை பேசணும்னு அனுப்பி இருக்கிறீங்க. அந்த அம்மாவுக்கு வியாபாரம் பண்ணிருக்காங்க, போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கு. வேற எதுக்கு பண்ணிருக்குது? அந்த அம்மா நல்லவங்க தாங்க, ஆனா கட்சி மோசமான கட்சி, கேவலமான கட்சி.
நீங்க அவளை பார்த்து கேளுங்க, நல்லவங்களா இருக்கிறீங்களே, இந்த கட்சியில யார் இருக்கிறீங்கன்னு கேளுங்க. நீங்க தான் கேட்கணும். உங்க ஊருக்காரங்க தானே. ஏன் ஊர்ல இல்லாத நம்ம தமிழ்நாட்டு கட்சி எதுவுமே இல்லையா? தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் இல்லையா? நல்ல கட்சியே இல்லையா? ஏன் குஜராத்துக்காரன் கட்சி தான் உங்களுக்கு கிடைச்சதா? குஜராத்துக்காரன் கட்சி கிடைச்சதா கிடைச்சதா? ஏன் வீட்டுல தமிழ் படம் பார்க்க மாட்டீங்க, ஹிந்தி படமா பாத்தீங்களா? வீட்டுல ஹிந்தி படமா எல்லாம் பார்த்து பழக்கமா? நான் அம்மாவை பார்த்து கேட்கிறேன், தமிழ் படமா பார்க்க மாட்டீங்களோ? ஒரு ஹிந்தி படம் தான் பாப்பீங்களோ? இளையராஜா பாட்டு கேட்க மாட்டீங்களோ? பப்பி லகரி பாட்டு, வடநாட்டு பாட்டு தான் கேட்பீங்களோ? ஏன் தமிழ்நாட்டோட இட்லி தோசைகள் சாப்பிட மாட்டீங்க, ஒரு சப்பாத்தியா சாப்பிடுவீங்களா? கேட்கிறேன். உங்க பிஜேபி தலைவர் எடப்பாடி பார்த்து நான் கேட்கிறேன், ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? பிஜேபியோட கூட்டணி வச்சு நல்லது பண்ணலாம் சொல்றீங்க. நீங்க ஆட்சியில் இருக்கிறப்பதான் நரேந்திர மோடி வரி சட்டம் கொண்டு வந்தார், வரி கொண்டு வந்தார். உலகத்திலேயே வேண்டாம், உலகத்துல விட்டுருங்க, வெள்ளக்காரன் காலத்துல கூட சோத்துக்கு வரி போட்டது கிடையாது. வெள்ளக்காரன் காலத்துல கூட சோத்துக்கு வரி போட்டது கிடையாது. நரேந்திர மோடி தான் முதல்ல சோத்துக்கு வரி போட்டாரு, இட்லிக்கு வரி போட்டாரு, அந்த ஆளு சட்னிக்கு வரி போட்டாரு, அதை பாக்கெட்ல கட்டிங்கன்னா பொட்டலம் கட்டிங்கன்னா பொட்டலத்துக்கு வரி போட்டாரு. சோத்துக்கு வரி போட்ட ஒரு ஆட்சியெல்லாம் கேடு கட்ட ஆட்சியா இல்லையா? கேடு கட்ட ஆட்சியா இல்லையா? சோத்துக்கு வரி போட்டிருக்காங்க, சோத்துக்கு வரி போட்டிருக்கான், ஜிஎஸ்டி கட்டிருக்கான். போய் பாருங்க, ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா 5% டாக்ஸ். அதோட நின்றா பரவாயில்ல, கிரைண்டருக்கு 12% வரி. இது அரிசி மாவு ஆட்டுறதுக்கு, தோசை மாவு இட்லி மாவு ஆட்டக்கூடிய கிரைண்டருக்கு 12% வரி. 10,000 ரூபாய் கிரைண்டர்னா உங்களுக்கு 12%, 1,200 ரூபாய் வரி, 1,200 ரூபாய் வரி. ஆனா சப்பாத்தி மாவு பிசையுது இல்ல, அந்த மெஷினுக்கு 5% வரி, 5% வரி. 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 500 ரூபாய் வரி. நம்ம 700 ரூபாய் சேர்த்து கட்டணும், 1,200 ரூபாய். ஏன்னா சப்பாத்தி சாப்பிட வடநாட்டுக்காரன், இட்லி சாப்பிட தமிழ்நாட்டுக்காரன். அதனாலதான் கிரைண்டருக்கு அதிகமான வரி, வடநாட்டானுக்கு சப்பாத்தி சாப்பிட கம்மியான வரி. இதை நம்ம பார்த்து கேளுங்க. பிஜேபி ஒரு அம்மா வருது இல்ல, வீதி வீதியே வருவான், தாமரை சின்ன தூக்கிட்டு ஓட்டு போட்டு வரான், கூத்து உட்காரச்சு கேளு, அவங்கள்ட்ட கேளுங்க, ஏப்பா கிரைண்டருக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் போட்டிருக்கிறிய, சப்பாத்தி மாவுக்கு கம்மியா போட்டிருக்கிறிய, ஏன் தமிழ்லாம் பார்த்தா ஈச்ச வாயினா இருக்கா? தமிழுக்கு மட்டும் ஏன்டா அதிகமான வரி போட்டேன்னு கேளுங்க, நாக்க பிடிக்கிற மாதிரி கேளுங்க. இந்த மாதிரி ஒரு 40 ஐட்டு தான் சொல்ல முடியும் எதுக்குலாம் நம்மளுக்கு அதிகமான வரி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகமான வரி போட்டிருக்காங்க, அதான் உண்மை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகமான வரி போட்டிருக்கான், அதை கேட்க முடியல. தமிழ்நாட்டுல பிஜேபி வந்துட்டாப்ல, எடப்பாடியார் தூக்கி கட்சியை கொடுத்துட்டாப்ல. சப்பாத்தி மிஷினுக்கு 5% போட்டியடா, எதுக்குடா கிரைண்டருக்கு 12% போட்டான்னு கேளுங்க. ஏன்னா கிரைண்டர் உற்பத்தி யாரு கோயம்புத்தூர்ல, கிரைண்டரை பயன்படுத்துற தமிழ, இட்லி தோசை சாப்பிடுறது நம்ம ஆளு, அதனால வரிய போட்டிருக்கிறான். இப்படி எல்லாம் மோசடியான ஒரு பிஜேபிய முடக்குறிச்சி ஆதரிச்சா வரலாறு மன்னிக்குமா? வரலாறு மன்னிக்குமா? சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை நம்ம ஆதரிச்சிடலாமா? தயவு செஞ்சு தாமரை மலர விட்டுறாதீங்க, மொத்தமா அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி அமுக்கி முடிச்சு விட்டுருங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா நம்ம தோழர் இருக்காரு, செந்தில்நாதன் இருக்காரு, ஒரு அருமையான தோழர், படித்தவர், பண்பானவர். என்றைக்கு வேணும் அவரை சந்தித்து பேச முடியும். மக்களுக்காக பேசக்கூடிய தலைவர் ஐயா வைகோ அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய கட்சியை சார்ந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செந்தில்நாதன் இங்க வேட்பாளர் நிற்கிறார், அவரை ஆதரியுங்க. அப்படிப்பட்ட தலைவருங்க. முல்லை பெரியாருக்காக போய் 100 கிலோமீட்டர் நடந்து சண்டை போட்டாரு, போராட்டம் நடத்தினாங்க, நியூட்ரினாவை தடுத்து நிறுத்தினாங்க, காவிரிக்காக மல்லு கட்டி மறியல் பண்ணி போராட்டம் பண்ணி கைதானாரு, மீத்தான நிறுத்தினவனுக்கு போராட்டம் நடத்தினாங்க, கெயின் பைப் லைனுக்காக போராட்டம் நடத்தினாங்க. இப்படி தமிழருக்காக யோசிக்கக்கூடியவரை ஆதரிக்காம விட்டா அந்த பாவம் நம்ம சும்மா விடாது. அதனால பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் நிற்கக்கூடிய செந்தில்நாதன் அவர்களை ஆதரித்து வெற்றி வேட்பாளராக அனுப்பினால் தமிழ்நாடு உங்களை வாழ்த்தும் போற்றும் என்று நினைவிலே வைத்திருக்கும். இது வரலாறாக மாறும். அப்படிப்பட்ட வரலாறாக இந்த தொகுதியிலே இருந்து ஒரு வெற்றி வேட்பாளர் அனுப்புவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி வேட்பாளராக சட்டசபைக்குள் நுழைந்து அவர் இங்கே நன்றி அறிவிப்பு கூட்டத்துக்கு வரும் பொழுது நானும் அவரோடு சேர்ந்து உங்களை சந்திக்க வருகின்றேன். இந்த மண் தீரன் சின்னமலையின் மண். முஸ்லீமாகவும் இந்துக்களாகவும் ஜாதிகளாகவும் இல்லாமல் அனைவரும் தமிழனாக நின்று சண்டை போட்டு ஒரு தளபதியை இந்த மண்ணிலே கொடுத்த தீரன் சின்னமலையினுடைய மண் இந்த மண்ணு. தீரன் சின்னமலையை போற்ற வேண்டும் என்றால், தீரன் சின்னமலை மீது உங்களுக்கு மரியாதை இருக்கும் என்றால், அந்த பொல்லானையும் அந்த
திப்பு சுல்தானையும் இந்த போராளிகளை எல்லாம் அரவணைத்து ஒன்றாக்கி அவர்களுக்காக நின்று அவர்கள் தலைமை எடுத்து நடத்திய தீரன் சின்னமலைக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் தோழர் செந்தில்நாதன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள், தாமரையை வீழ்த்திடுங்கள், பாஜகவை வீழ்த்திடுங்கள், தமிழ்நாட்டை காத்திடுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.